நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமாம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை 21/8/2026 தமிழுக்கு பராப வருடம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:15 தொடக்கம் 10:15 வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய ராகு காலத்தை பார்க்கலாம். இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 12 மணி வரை. யமகண்டமாக இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:05க்கு இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று முழுவதும் நவமி திதி நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:45 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று பிற்பகல் 2:45 வரை அஸ்வினி நட்சத்திரமும் பின்பு பரணி நட்சத்திரமும் நிலவுகிறது. அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. இனவினர்களை இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்து வணக்கமாம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவக்த்ராயதாக்கீம் கம்பீரா வர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே सर्वमांगल्ययुक्ता ओम महालक्ष्मी च विद्महे विष्णुवर्धिनी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுகின்ற உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவிரலையும் வேண்டும் வரங்களை தருகின்ற ஸ்ரீ வரலட்சுமி தேவனுடைய பேரருளும் அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய திருவருளும் உலகம் முழுக்க வாழுகின்ற அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள் 21/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேணும் என்று பிரார்த்தித்து இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை, ஆவணி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையிலே வரலட்சுமி விரதம் என்கின்றதாகிய ஒரு அற்புதமான விரதம். வேண்டும் வரங்களை எல்லாம் தரவல்ல விரதம் இந்த வரலட்சுமி விரதம். இந்த பூஜை வழிபாடுகளிலே கன்னிப்பெண்கள், சுமங்கலி பெண்கள், தம்பதிகள், அக்ஷர தேவதைகள் என்று சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளோடு அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்திலே 45 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு இன்று நாடளாவிய ரீதியிலே உலகளாவிய ரீதியிலே இந்த வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இந்த வரலட்சுமி விரத பூஜையை ஆரம்பித்த பெருமை சாஸ்தாவிடத்துக்கு உண்டு. அந்த வகையில் தொடர்ச்சியாகவும் 45 ஆண்டுகளை நிறைவு செய்து 46வது ஆண்டிலும் இந்த வரலட்சுமி விரத பூஜை வழிபாடுகள் அங்கே அதிகாலையிலே 5:30 மணிக்கு ஆரம்பமாகி
விநாயகர் வழிபாட்டோடு 6 மணிக்கு சூரிய நமஸ்காரம், கோமாதா பூஜை, பிரம்மச்சாரி பூஜை, கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை, அஷ்டலட்சுமி பூஜை, அக்ஷர தேவதா பூஜை, தம்பதிகள் பூஜை என்று பல சிறப்புகளோடு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு தனித்துவம் சாஸ்தாபுரத்துக்கு மட்டுமே உரியதானது. இந்த 45 ஆண்டுகளாக இவ்வளவு சிறப்பாக நடைபெறும். அங்கே கலந்து கொள்ளுகின்ற சகலருக்கும் அம்பிகையுடைய அருள் பிரசாதங்கள் வழங்கப்படுவதோடு 51 அக்ஷர தேவதைகளாக அந்த சிறு குழந்தைகளுக்கெல்லாம் பட்டுப்பாவாடைகள், முத்து மாலைகள், வளையல்கள் இவையெல்லாம் அங்கே அன்பளிப்பாக கொடுக்கப்படும். அதே போல அஷ்டலட்சுமியாக இருக்கின்ற 8 குழந்தைகளுக்கு உபச்சாரங்கள், பட்டுப்பாவாடைகள் வழங்கப்படுவது. கன்னிகா பூஜையில இருக்கின்ற இளம் வயது பெண் பிள்ளைகளுக்கு பட்டுப்பாவாடை, தாவணி, வளையல், மஞ்சள், நோன்பு கயிறு, பிரசாதம் என்றெல்லாம் கொடுக்கப்படும். அதே போல தம்பதிகளுக்கு வேட்டி சால்வை, சாரிகள் இவையெல்லாம் அங்கே அன்பளிப்பாகவே கொடுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலே இருந்து காஞ்சி காமகூடத்திலே பூஜிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்ட 9 ஆவரணங்கள் அடங்கிய ஸ்ரீசக்கர யந்திரம், தங்கமுலாம் பூசப்பட்ட ஸ்ரீசக்கர யந்திரம் அனைவருக்குமே வீட்டிலே சுவாமி அறையிலே வைத்து வழிபாடு செய்வதற்காக அந்த ஸ்ரீசக்கர யந்திரம் டாலர்கள் வழங்கப்படும். அன்பளிப்பாக வழங்கப்படுகின்ற சிறப்போடு கூடியது. இந்த சிறப்பான பூஜை வழிபாடுகளை தொடர்ச்சியாக சபரிமலை சாஸ்தாவிடம் 45 ஆண்டுகள் நிறைவு செய்து 46வது ஆண்டிலும் இந்த பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமானது. எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் செய்யப்படுகின்ற இந்த பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்தில் காலை 5:30 மணி முதல் ஆரம்பமாகி 10:30 மணி வரையிலே பூஜைகள் நிறைவு பெற்று பிரசாதங்கள் வழங்கப்படுகின்ற சிறப்போடு கூடியது. பூஜை வழிபாடுகளும் அனைவரும் கலந்து இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. இக்குறளினுடைய பொருளாக அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. இக்குறளினுடைய பொருளாக அறம் இல்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.